எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் ஆம்கிரி சௌந்தரராஜன். டெய்லி நாராயணியம் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி 40வது தசகம் பூதனை வதம் பார்க்கலாம். கிருஷ்ணா. அதன்பின் அனைத்து செல்வங்களும் நிரம்ப பெற்ற நந்தகோபன் அரசனுக்கு கப்பம் கட்ட வேண்டி மதுரையம்பதி செல்ல கம்சனுக்கு உதவி புரியும் மந்திரிகளின் தீய முயற்சியை நன்கு அறிந்த தங்கள் தந்தையான வசுதேவர் அவரிடம் பின்வருமாறு கூறினார். நண்பனே, உனக்கு பிள்ளைப்பேறு கிடைத்தது எனக்கே பேறு கிடைத்தது போல என் மனம் மகிழ்கிறது என்று எதுகுல தலைவரான நந்தனின் மேல் தங்களுக்கு தந்தை என்கிற புகழை ஏற்றி வைத்து மிக்க அன்புடன் அவரை புகழ்ந்தார். நண்பனே, இப்பொழுது தங்களுடைய கோகுலத்தில் நூற்றுக்கணக்கான தீய சகுனங்கள் காணப்படுகின்றன. ஆகவே விரைவில் திரும்பிச் செல்லுங்கள் என்று வசுதேவர் சொல்ல கேட்ட நந்தன் தங்களுக்கு தீங்கு நேரிடுமோ என்ற அச்சத்தில் விரைவில் கோகுலம் திரும்பி வந்தார். மாய குழந்தையிடம் வேடம் பூண்ட குருவாயிரப்பா அப்பொழுது இங்கும் அங்கும் அசையும் வண்டுகள் மொய்க்கும் கூந்தலையுடைய அழகிய வடிவுடைய ஒரு பெண் கோகுலத்தில் தங்கள் அருகில் வந்தாள். குழந்தைகளின் உயிரை பறிப்பவளும் அரக்கர் குலத்தில் பிறந்தவளுமான பூதனை என்ற பெயர் கொண்டவளுமான அந்த பெண்ணை கண்ட இடைச்சியர்கள் இவள் யார் என்று ஆராய்ந்திருக்கையில் அவள் தங்களை கையில் எடுத்துக்கொண்டாள். தனது அழகிய நடையுடைய பாவனைகளால் ஆட்சியர் மனதை கவர்ந்த பூதனை எவராலும் தடுக்கப்படாமல் வீட்டிற்குள் புகுந்து ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டு கபட உரு தாங்கி தங்களுக்கு நகில்களால் பால் கொடுத்தாள். இவள் குழந்தைகளை கொல்வது அறிந்து மிக்க சினம் கொண்ட தாங்கள் சிறிதும் அச்சமின்றி அவளது மடியில் அமர்ந்து கொடிய நஞ்சு நிரம்பிய அவளுடைய மார்பகத்தை பெரிய மாம்பழத்தை உறிஞ்சி சாப்பிடுவது போல உறிஞ்சி குடித்தீர்கள். தாங்கள் முளை உண்ணுகையில் அவளது உயிரையும் சேர்த்து பருகினதால் பூதனை இடி போன்ற பேரொளியுடன் அச்சம் தரும் தனது உண்மையான அரக்க வடிவம் கொண்டு தனது இரு கைகளையும் விரித்தவாறு மல்லாந்து விழுந்து இருந்தாள். இடைச்சேரியில் அச்சம் தரும் குரலை கேட்டும் பயங்கரமான அசுர உடலை பார்த்தும் கோபியர்கள் மயங்கிய பொழுது தாங்கள் அந்த பூதனின் மார்பகத்தில் விளையாடி கொண்டிருந்தீர்கள். உடனே ஆய்ச்சியர் ஓடி வந்து தங்களை எடுத்துக்கொண்டார்கள் அல்லவா? அனைத்துலகங்களுக்கும் எல்லா நலன்களும் அருளும் குருவாயிரப்பா, தங்களுடைய மங்களமான திருநாமங்களை ஓதிய பெண்மணிகள் அனைவரும் தங்களுக்கு பல வகையிலும் காப்பு செய்தார்கள். அத்தகைய தாங்கள் தங்கள் அடிமையாக என்னை நோயற்றவனாக செய்தருள வேண்டும். குருவாயிரப்பா. கிருஷ்ணார்ப்பணமஸ்து.